சொர்க்கவாசல் இந்த படத்தை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த களரி அப்படின்ற மாதிரி தான் நான் ஒன்லைனில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு அடல்ட் மூவி, அதனால் 18 வயசு கீழே இருக்கணும், தயவுசெய்து போய் பார்க்காதீங்க. அதை மட்டும் நான் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சரி, ஓகே, ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படியே ஃபஸ்ட்டே நீ சொல்லிடுறா, அப்போ தான் இந்த வீடியோ பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி நம்ம போய் தேட்டர்லேயே பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம காசும் ஒர்த்து, நம்ம டைமும் ஒர்த்து. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம போய் பார்க்கலான்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு சில படங்களை மாதிரி தான் வரும், அதுதான் நம்ம பார்த்து ஆகணுன்ற மாதிரி தலையில் எழுதிடுவாங்க. அதனால் இந்த படத்துக்கெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் போய் ஆதரவு கொடுங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஏன்டா குறிப்பிட்டு அதே அழுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் தெரிக்குது, படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிக்குது. சில வன்முறைகள், நிறைய வன்முறைகள், சில செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. அதனால் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்க்குறது நல்லது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் நான் சொல்வேன். இந்த படத்தில் எதனா ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஜே பாலாஜியை தவிர இது எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஏன்டா மெயின் ஹீரோவே அவர் தான்னு கேட்டால், அவர் நல்லா நடிக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு ஏதோ ஒத்து வரலையோ அப்படின்ற மாதிரி மட்டும் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தோணுது. இந்த படம்னு கிடையாது, எல்லா படத்துலையுமே ஒரு ரொமான்ஸும் வரமாட்டேங்குது, ஒரு சென்டிமெண்ட்டு சுத்தமாக வரமாட்டேந்தோ அப்படின்ற மாதிரி மட்டும்தான் எனக்கு தோணினே இருக்குது. அதில் இந்த படத்துலையாவது என்ன காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இல்லைடா, நான் அப்படி தானே நடிப்பேன், உன்னால் முடிஞ்சா படத்தை பாரு, ஏன்னா அவர்லாம் அப்படி தானே கலைப்பார், நான் முடிஞ்சா படத்தை பாருலாம் போயினேரு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி கருணாஸும் நல்லா நடிச்சிருக்காரு. இருந்தாலும் கூட போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கருணாஸுக்கு இவ்வளோ சூப்பராக நடிக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த மைண்ட்லேயே நான் அந்த படத்தையும் கருணாஸ் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு பெரிய ரோல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் பழைய படத்தை நான் சொல்லிட்டா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இமேஜின் பண்ணிவிடுவீங்க நீங்கள் படத்தை. இருந்தாலும் சொல்லிடுறேன், கமல் படம் விரும்மாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஜேர்னலில் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு புதுவிதமான ஒரு ஜேர்னரை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை தாண்டி வேறு எதனா ப்ளஸ்ஸாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறைய ப்ளஸ்ஸு சொல்லலாம். மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஜே பாலாஜி மட்டும்தான் சொல்லலாம். அதை தான் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க கதையை யூடியூப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் அவங்களாம் சொல்கிறது பீடி கிடைக்கும், சிகரெட்டு கிடைக்கும், கஞ்சா கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய பல இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் தண்ணி மட்டும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றவங்க மட்டும் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் பாட்டிலாக சரக்கு அடிக்கிற மாதிரி இந்த ஜெயிலுக்குள்ளே காட்டுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, அதை ஏன் காமிச்சாங்க அப்படின்றது தெரில. ஏன்னா உண்மையாக இருக்கிறத காமிச்சிருக்காங்களா, இல்லை புனையப்பட்டதுன்னா இதை மட்டும் காமிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி. வட சென்னையிலலாம் கூட கஞ்சா ஓட்டுற மாதிரிலாம் காட்டுவாங்க, பீடி இருக்கிற மாதிரி நிறைய படத்தில் காட்டுவாங்க. அந்த மாதிரி அவங்க கூட சரக்கு அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு விதமும் காட்டல. இந்த படத்தில் அதை மட்டும் காமிச்சது எனக்கு ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தோணுது. முழுக்க ஜெயிலில் தான் படத்தையே எடுத்துன்னு போயிருக்காங்க. அதனால் இது எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்லேன்டா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒர்த்து தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பெரியவங்களுக்கு 60+ இருக்கவங்களுக்குலாம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டு தான். படம் நல்லாயிருக்கு.